ஓம் சாந்தி. 11/8/2019 அவ்யக்த பாப்தாதா, ரிவைஸ் டேட் 14/1/85. இந்த முரளியில் பாபா ஒரு சில விஷயங்களை புரிய வைத்திருக்கிறார். அதாவது நாம் எல்லாம் பிராமணர்கள், மறுபிறவி எடுத்தவர்கள், உலக நன்மைக்காக நம்ம நிமித்தமாக இருக்கிறோம். ஆகையால் அந்த மாதிரி அந்த பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும்? நற்சிந்தனையாளராக இருக்கணும். அப்போ நற்சிந்தனையாளராக இருக்கணும் அப்படின்னா நற்சிந்தனை செய்யணும். நற்சிந்தனை செய்வதற்கு சுய சிந்தனை செய்யணும். அப்போ அந்த சுய சிந்தனை என்றால் என்ன? ஆத்மா பற்றி சிந்திக்கணும். தேகத்தினுடைய விஷயங்களை சிந்தித்தால் அது சுய சிந்தனை இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாக பாபா எல்லாத்தையும் புரிய வச்சிருக்கிறார். பொதுவாகவே உலகத்துலேயும் பிராமணர்கள், லௌகீக பிராமணர்களை கூட அவங்க புரோஹிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரோஹிதர் என்றால் பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவர். அதனால் அவங்க எப்போவுமே மந்திரத்தின் மூலமாக பிறருக்கு நல்லது செய்துகிட்டே இருப்பாங்க. அதாவது அவங்க தினமுமே இது மந்திரம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து அப்படின்னு இந்த மந்திரத்தின் மூலமாகவே பிறருக்கு அந்த நல்லது சொல்லி சொல்லி அந்த சக்தியை கொடுப்பாங்க, ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அவங்க மந்திரத்தை உச்சரித்து அதனோட மூலமாக கொடுப்பாங்க. ஆனால் பாபா நமக்கு சுப சிந்தனை செய்து 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 அதனுடைய ஸ்வரூபமாக மாறி பிறருக்கு நன்மை செய்யுங்க. என்னென்ன நன்மைகள் உங்களால் அந்த நற்சிந்தனையின் மூலமாக செய்ய முடியுன்றது ரொம்ப தெளிவாக பாபா புரிய வச்சிருக்கிறார். அதனால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது போலவே ஆகிவிடுவோம். எத் பாவம் தத் பவதி. நற்சிந்தனை செய்யுங்க, சுய சிந்தனை செய்யுங்க. அப்போ நீங்கள் நற்சிந்தனையாளர் ஆகிடுவீங்க. அதன் மூலமாக உலகத்துக்கு நல்லது நடக்கும். இந்த கான்செப்டில் தான் பாபா இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். அந்த மைண்ட் செட்டில் நான் நற்சிந்தனையாளர் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் இருக்கும்போது அதுக்கு வேண்டிய அத்தனை விளக்கங்களும் நமக்கு கிடைச்சிடும். இந்த முரளியின் தலைப்பு சுப சிந்தனையாளர் ஆவதற்கான ஆதாரம் சுய சிந்தனை மற்றும் சுப சிந்தனை. இன்று பாப்தாதா நாலாபுறங்களின் விசேஷ குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த விசேஷ குழந்தைகள்? யார் சதா சுய சிந்தனை மற்றும் சுப சிந்தனையில் இருப்பதன் காரணமாக அனைவரின் சுப சிந்தனையாளராக ஆகியிருக்கிறார்களோ அந்த குழந்தைகளை பாபா விசேஷ குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். யார் எப்பொழுதுமே சுப சிந்தனையில் இருப்பார்களோ அவர் இயல்பாகவே சுப சிந்தனையாளர் ஆயிடுவாங்க. சுப சிந்தனை தான் சுப சிந்தனையாளர் ஆகுவதற்கான ஆதாரம். அந்த சுப சிந்தனைக்கு முதல் அடி சுய சிந்தனை. சுய சிந்தனை என்றால் பாப்தாதா நான் யார் என்ற விடுகதைக்கு என்னென்ன பதில் சொல்லியிருக்கிறாரோ அந்த விஷயங்களை சதா நினைவு ஸ்வரூபத்தில் வைப்பது. அதாவது ஒவ்வொரு அவ்யக்த முரளிலையும் பாபா நம்ம யார் அப்படின்றத புரிய வச்சிருக்கிறார். அந்த டைட்டில்ஸ்னுடைய நினைவு ஸ்வரூபத்தில் நம்ம இருந்தோம் அப்படின்னாலே அதுக்கு பேர் சுய சிந்தனை தான். அதாவது பாப் தாதா என்று சொல்லும் பொழுது தந்தை மற்றும் தாதா யாராக இருக்கிறார்களோ, என்னவாக இருக்கிறார்களோ அவர்களை அப்படியே தெரிந்து கொள்வதுதான் யதார்த்தமாக தெரிந்து கொள்வது. மேலும் இருவரையும் தெரிந்து கொள்வதுதான் தெரிந்து கொள்வது. சிவ் பாபாவின் ரோல், பிரம்மா பாபாவின் ரோல், இருவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சம்பந்தம், இதெல்லாம் சரியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம பாப் தாதாவே தெரிஞ்சுக்கிட்டோன்னு அர்த்தம். அதுபோல தன்னையும் யாராக இருக்கிறேனோ, எப்படி இருக்கிறேனோ, அதாவது தன்னுடைய ஆதி அனாதி உயர்ந்த ஸ்வரூபம் இருக்குதானே, அந்த ரூபத்தில் தன்னைத்தான் அறிந்து கொண்டு மேலும் அந்த சுய சிந்தனையில் இருப்பது, இதற்கு தான் சுய சிந்தனை என்று சொல்லப்படுகிறது. நான் பலகீனமானவன், நான் முயற்சியாளர்தான், ஆனால் வெற்றி ஸ்வரூபமானவன் இல்லை, மாயாவை வென்றவனாக இல்லை என்று யோசிப்பது சுய சிந்தனை இல்லை. ஏனென்றால் சங்கமயுகத்தின் புருஷோத்தம பிராமண ஆத்மா என்றாலே சக்திசாலி ஆத்மா தான். இந்த பலகீனம் மற்றும் முயற்சி செய்யாமை அல்லது தளர்ந்த முயற்சி
தேக உணர்வின் படைப்பாகும். சுயம் என்றால் ஆத்மா அபிமானி. இந்த நிலையில் இருந்தால் பலகீனமான விஷயங்கள் வர முடியாது அப்படின்றார் பாபா. அதாவது ஆத்ம உணர்வில் இருந்தால் நம்மளை பற்றி உயர்வாக நினைக்க முடியும். இந்த பலகீன விஷயங்கள் எல்லாமே தேக உணர்வுக்கு சம்பந்தப்பட்டது. அதனால ஆத்ம உணர்வில் யார் இருப்பாங்களோ அவங்களுக்கு இந்த பலகீன விஷயங்கள் வர முடியாது அப்படின்றார். ஆகையால் அந்த தேக அபிமானத்தினுடைய படைப்பை பற்றி நம்ம சிந்திக்கும் பொழுது அது சுய சிந்தனை ஆகாது. சுய சிந்தனை என்றால் எப்படி தந்தையோ அப்படி நான் உயர்ந்த ஆத்மா. இதுபோல சுய சிந்தனை செய்யக்கூடியவர்தான் சுப சிந்தனையாளர் ஆக முடியும். அடுத்தது பாபா சுப சிந்தனை என்றால் என்ன, அதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, என்னென்ன செய்தால் அதெல்லாம் அந்த சுப சிந்தனையினுடைய லிஸ்டில் வரும் அப்படின்றது புரிய வைக்கிறார். சுப சிந்தனை என்றால் ஞான ரத்னங்களை மனனம் செய்வது, படைப்பவர் மற்றும் படைப்பின் ஆழமான ரமணீகரமான ரகசியங்களில் செல்வது. ஒன்று ரிப்பீட் செய்வது, இன்னொன்று ஞான கடலின் அலைகளில் நீந்துவது. அதாவது ஞான பொக்கிஷங்களின் எஜமானனாகி அந்த போதையில் இருந்து சதா ஞான ரத்னங்களுடன் விளையாடி கொண்டிருப்பது. இதுவும் சுப சிந்தனை தான். ஞானத்தின் ஒவ்வொரு விலைமதிக்க முடியாத வார்த்தைகளை அனுபவத்தில் கொண்டு வருவது. அதாவது தன்னை அந்த விலைமதிக்க முடியாத ரத்னங்களால் சதா மகான் ஆக்குவது. இந்த மாதிரி ஞானத்தை சிந்தனை செய்யக்கூடியவர் தான் சுப சிந்தனை செய்யக்கூடியவர். இதுபோல சுப சிந்தனை செய்யக்கூடியவர் இயல்பாகவே வீணான சிந்தனை, பிறரை பற்றி சிந்தனையிலிருந்து விலகியே இருப்பார். சுய சிந்தனை, சுப சிந்தனை செய்யக்கூடிய ஆத்மா ஒவ்வொரு வினாடி தன்னுடைய அந்த சுப சிந்தனையில் எவ்வளோ பிஸியாக இருக்கும் என்றால் மற்ற சிந்தனைகள் செய்வதற்கு ஒரு வினாடி அல்லது ஒரு சுவாசம் கூட நேரம் இருக்காது. ஆகையால் பிறருடைய சிந்தனை மற்றும் வீண் சிந்தனையிலிருந்து சகஜமாகவே பாதுகாப்பாக இருப்பார். அந்த விஷயங்களுக்கு புத்தியிலும் இடமில்லை, நேரமும் இல்லை. அதாவது தன்னுடைய நேரத்தை சுப சிந்தனை செய்வதில் ஈடுபடுத்துவாங்க. ஆகையால் புத்தி சதா ஞான ரத்னங்களால், அதாவது சுப எண்ணங்களால் நிரம்பி இருக்கும். மற்ற எந்த எண்ணமும் வருவதற்கு மார்ஜினே இல்லை அப்படின்றார் பாபா. வாய்ப்பே இல்லை, இடைவெளியே இருக்காது. இப்படிப்பட்டவர்களுக்கு தான் சுப சிந்தனை செய்யக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு ஞான சொல்லின் ரகசியத்தில் செல்லக்கூடியவர் வெறும் இசையினுடைய ஆனந்தத்தில் இருக்கக்கூடியவர் அல்ல. இசை என்றால் அந்த சொல்லின் ரகசியத்தில் செல்லக்கூடியவர். எப்படி ஸ்தூல இசை கூட கேட்பதற்கு நல்லா இருக்கும், பிடிக்கும். அதே போல் ஞான முரளியினுடைய இசை மிகவும் பிடிக்குது. ஆனால் இசையுடன் அதன் ரகசியத்தையும் புரிந்திருக்கக்கூடியவர்தான் ஞான பொக்கிஷங்கள் என்கிற ரத்தினங்களுக்கு எஜமானனாகி மனனம் செய்வதில் மூழ்கி இருப்பார். அதாவது பாபா சொல்கிறார், முரளி கேட்கும் போது அது கேட்க நல்லா இருக்குது, நமக்கு பிடிக்குது. அது இசைக்கு கம்பேர் பண்ணுறார். அதாவது சில நேரத்தில் நம்ம இசையை கேட்குறோம், அந்த வார்த்தைகள் நல்லா இருக்கும். அந்த ஞான பாடல்களை எடுத்துக்கோங்க. நான் பிறவி பயனை அடைந்தேன் அப்படின்னு கேட்கும்போது அது கேட்க ரொம்ப நல்லா இருக்கும். அதுபோல் ஞானம் கேட்குறது, அது வார்த்தைகள் நல்லா இருக்குன்னு மட்டும் நினச்சிட, அந்த லெவலில் மட்டும் இருந்துடக்கூடாது. அந்த ஞான ரத்னங்களுடைய பொக்கிஷங்களுக்கு அதிபதி ஆகி என்ன பிறவி பயன் அடைந்தேன் அப்படின்னு அதுக்குள்ளே போகணும். அந்த மனனம் செய்து அதில் மூழ்கி இருக்கணும். அதுதான் பாபா சொல்கிறார். இந்த மாதிரி மூழ்கிய நிலையில் இருக்கக்கூடியவருடைய முன்பு எந்த தடைகளும் வர முடியாது. அதாவது ரைமிங்காக சொல்கிறார், மகன் விகன். மகன் அப்படின்னா மூழ்கிய நிலை, விகன் அப்படின்னா தடைகள். அப்போ நம்ம அந்த மூழ்கிய நிலையில் இருந்தால் நம்ம முன்னாடி அந்த தடைகள் வர முடியாது. இதுபோல சுப சிந்தனை செய்யக்கூடியவர் இயல்பாகவே அனைவருடைய தொடர்பிலும் சுப சிந்தனையாளர் ஆகிவிடுவார். ஆகையால் முதலில் சுய சிந்தனை செய்யணும், பிறகு சுப சிந்தனை செய்யணும். அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தான் சுப சிந்தனையாளர்களாக மாறிவிடுவார்கள்.
ஏனென்றால் யார் சுயம் இரவு பகல் சுப சிந்தனையில் இருப்பாரோ அவர் மற்றவர்களுக்காக ஒருபோதும் தீயதை சிந்திப்பதில்லை, பிறருடைய தீய விஷயங்களை பார்ப்பதும் இல்லை. அவருடைய உண்மையான சம்ஸ்காரம் அல்லது சுபாவம் சுபமாக இருப்பதன் காரணமாக உள்ளுணர்வு, பார்வை அனைத்திலும் நல்லதை பார்ப்பது மற்றும் நல்லதை நினைப்பது என்பது இயல்பாகவே பழக்கமாகிவிடும். ஆகையால் ஒவ்வொருவருக்கும் அவர் சுப சிந்தனையாளராக இருப்பார். எந்த ஒரு ஆத்மாவின் பலகீனமான சம்ஸ்காரத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் இவர் இந்த மாதிரியானவர்தான் என்று அந்த ஆத்மாவை பற்றி தீயதையோ அல்லது வீணானதையோ யோசிக்க மாட்டார். அந்த மாதிரி பலகீன ஆத்மாவிற்கு சதா ஊக்கம் உற்சாகம் என்ற சிறகுகளை கொடுத்து சக்திசாலியாக மாற்றி உயரை பறக்க வைப்பார். சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்கள் மூலம் அந்த ஆத்மாவிற்கு சகயோகி ஆவார். சுப சிந்தனையாளர் என்றால் நம்பிக்கை இல்லாதவர்களை நம்பிக்கை உடையவராக மாற்றக்கூடியவர். சுப சிந்தனை என்கிற பொக்கிஷங்களால் பலகீனமானவருக்குள்ளேயும் சக்தியை நிரப்பி முன்னேற்றுவார். இவருக்குள்ள ஞானமே இல்லை, இவர் ஞானத்துக்கு தகுதியானவர் இல்லை, இவரெல்லாம் ஞானத்தில் நடக்க முடியாது என்றெல்லாம் சிந்திக்க மாட்டார். சுப சிந்தனையாளர் பாப்தாதா மூலம் பெற்றிருக்கும் சக்திகள் மூலம் ஆதரவு என்ற கால் கொடுத்து நொண்டிக் கொண்டிருப்பவர்களையும் நடக்க வைப்பதற்கு பொறுப்பாளர் ஆகிவிடுவார். சுப சிந்தனை செய்யக்கூடிய ஆத்மா தன்னுடைய சுப சிந்தனையாளர் நிலையின் மூலம் மனமுடைந்து போயிருக்கக்கூடிய ஆத்மாவையும் மனதை குஷிப்படுத்தும் இனிப்பு மூலமாக அவரை ஆரோக்கியமானவராக ஆக்கிவிடுவார். நீங்களும் தில்குஷ் இனிப்பு சாப்பிட்றீங்க தானே அப்படின்றார் பாபா. அதாவது மதுபனில் தில்குஷ் அப்படின்றது ஒரு டோலினுடைய பேர். பாலில் செய்யக்கூடிய ஒரு டோலி, மிகவும் சுவையாக இருக்கும். அதை செய்கிறதுக்கு கூட கொஞ்சம் உழைப்பு வேணும், ஆனால் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் நீங்களும் சாப்பிட்றீங்க தானே, சாப்பிட தெரியும்னா பிறருக்கு கொடுக்கவும் தெரியணும் தானே அப்படின்றார். அதாவது பாபா சொல்கிறார், எப்படி அந்த தில்குஷ் டோலி நீங்கள் சாப்பிடுவீங்க, உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது, மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க, அதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்குது. அதுபோல் சுப சிந்தனை அப்படின்றது செய்யும்போது நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த சுப சிந்தனையாளர் நிலையில் இருந்து சிந்திக்கும் போது மற்றவர்களையும் நம்ம சந்தோஷப்படுத்தலாம். அப்படி செய்து அவரையும் மனம் ஆரோக்கியமானவராக மாற்றிடுவாங்க அப்படின்றார் பாபா. சுப சிந்தனை செய்யக்கூடிய ஆத்மாவிற்கு மற்றவர்களுடைய பலகீனம் தெரிந்திருந்தாலும் அந்த ஆத்மாவின் பலகீனத்தை மறந்து தன்னுடைய விசேஷ சக்தியின் மூலம் அவரையும் சக்திசாலி ஆக்கிவிடுவார். யார் மீது அந்த வெறுப்பான பார்வை இருக்காது. எப்பொழுதும் கீழே விழுந்த ஆத்மாவை மேலே தூக்கிவிட வேண்டும் என்ற பார்வை இருக்கும். தான் மட்டும் சுப சிந்தனையில் இருப்பது அல்லது சக்திசாலி ஆத்மா ஆவது இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இல்லை அப்படின்றார் பாபா. அதாவது நான் சுப சிந்தனை செய்யக்கூடிய ஆத்மா, நான் சக்திசாலி ஆத்மா அப்படின்னு நான் எனக்காக மட்டும் முயற்சி செய்தேன் என்றால் பாபா இதற்கு சுப சிந்தனையாளர் என்று சொல்ல முடியாது அப்படின்றார். சுப சிந்தனையாளர் என்றால் தன்னுடைய பொக்கிஷங்களை எண்ணங்கள் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக, தன்னுடைய ஆன்மீக சம்பந்தம் மற்றும் தொடர்பின் மூலமாக மற்ற ஆத்மாக்களுக்காக சேவையில் ஈடுபடுத்துவது. சுப சிந்தனையாளர் ஆத்மாக்கள் நம்பர் 1 சேவாதாரிகள், உண்மையான சேவாதாரிகள். இப்படிப்பட்ட சுப சிந்தனையாளர் ஆகியிருக்கிறீர்களா? எப்பொழுதும் நல்ல உள்ளுணர்வு, பார்வை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகத்திற்கு உயர்ந்த பிராமணர்களுடைய நல்ல விஷயங்கள் தென்படும். பொதுவாகவே சாதாரண ரூபத்தில் கூட நல்லதையே பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, சுபமாக பேசுங்க அப்படின்வாங்க. ஏதாவது நெகட்டிவாக பேசினால் ஏன் இந்த மாதிரி அசுபம் எல்லாம் பேசுகிறீங்க, நல்ல சுப வார்த்தைகள் பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது பிராமண ஆத்மாக்களுடைய ஜென்மமே சுப ஜென்மம், அதாவது நல்லது செய்கிறதுக்காக பிறந்திருக்கக்கூடியவர்.
நல்ல நேரத்தில் பிறந்திருக்கக்கூடியவர். பிராமணர்களுடைய பிறந்த நேரம் கூட மிகவும் சுபமான நேரம். சங்கம யுகம் அப்படின்றது ஒரு நல்ல நேரம் இல்லையா? அதனால அந்த பிராமணர்கள் பிறந்த நேரத்தின் அந்த நொடி கூட சுபமானது அப்படின்றார் பாபா. பாக்கியத்தின் திசையும் நல்லது, சம்பந்தமும் நல்லது, எண்ணமும் கர்மமும் எல்லாமே நல்லதாக தான் இருக்கிறது. ஆகையால் பிராமண ஆத்மாக்களுக்கு சாக்காரத்தில் மட்டுமில்லை, கனவில் கூட அந்த தீயதனுடைய பேர் அடையாளம் இருக்காது. அப்படிப்பட்ட சுப சிந்தனையாளர் ஆத்மாக்கள் தானே நீங்கள். பிரம்மா பாபாவின் நினைவு நாள் அன்று விசேஷமாக வந்திருக்கிறீங்க. நினைவு நாள் என்றாலே சக்தி அடையக்கூடிய நாள். ஆகையால் நீங்கள் அனைவரும் விசேஷமான ஆத்மாக்கள், சக்திசாலி ஆத்மாக்கள் தானே. அதாவது இது 14,185 தான் பாபா சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த காலத்தில் 3 நாள் பாபா வருவார். ஒரு பாபா மீட்டுக்கு போனால் 14th வருவார், 16th வருவார், 18th வருவார். 3 முறை நம்ம பாபாவை சந்திக்கலாம். அதனால் 14th போனால் கூட அண்டர்ஸ்டுட் நம்ம 18th பாபா மீட் பண்ணுறதுக்காக தான் போகிறோம் அப்படின்னு. அதனால தான் பாபா நீங்கள் அந்த நினைவு நாள் அன்று சக்தி நிரூபிக்கிறதுக்கு தானே வந்திருக்கீங்க அப்படின்றார். ஆகையால் பாப்தாதா கூட என்ன சொல்கிறார் என்றால், சக்திசாலி ஆத்மாக்கள், ஆகையால் தான் அந்த சக்திசாலி நாள் அன்று கொண்டாட வந்திருக்கீங்க, வாங்க அப்படின்றார். சக்திசாலியான பாப்தாதா சக்திசாலியான குழந்தைகளை வரவேற்கிறார். புரிஞ்சதா? நல்லது. இது போல சதா சுய சிந்தனையில், ஆன்மீக போதையில் இருக்கக்கூடிய, சுப சிந்தனை என்கிற பொக்கிஷங்களில் நிரம்பி இருக்கக்கூடிய, சுப சிந்தனையாளராகி அனைத்து ஆத்மாக்களை மேலே பறக்க வைக்கக்கூடிய, சதா தந்தைக்கு சமமாக வள்ளல், வரங்களை அளிக்கக்கூடிய வள்ளலாகி அனைவரையும் சக்திசாலியாக மாற்றக்கூடிய இது போன்ற சக்திசாலியான சமமான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கம். வரதானம். ஸ்ரீமத் படி சேவையில் திருப்தி என்னும் விசேஷ தன்மையை அனுபவம் செய்யக்கூடிய வெற்றியாளர் ஆகுங்கள். எந்த சேவை வேண்டுமானாலும் செய்யுங்கள். அதாவது சில நேரங்களில் சென்டருக்கு ஞானம் கேட்பதற்காக ஆட்கள் வரலாம், வராமலும் இருக்கலாம். ஆனால் வந்தால் நீங்கள் சேவை செய்யுங்க, திருப்தியாயிருங்க. வரலை என்ற பட்சத்தில் கூட நீங்கள் திருப்தியே விடக்கூடாது. உங்களோடு நீங்கள் எப்பொழுதுமே திருப்தியாக இருக்கணும். மனச்சோர்வில் வரக்கூடாது. உங்களுக்கு நிச்சயம் இருக்கணும், நான் திருப்தியாக இருந்தால் கண்டிப்பாக அனைவருக்கும் பாபாவின் செய்தி கிடைக்கும். இந்த நிலை கண்டிப்பாக வேலை செய்யும். ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை என்றால் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஞானம் கொடுத்துட்டீங்க. உங்களுடைய அக்கவுண்ட் பாபாவிடம் சேமிப்பாகிவிட்டது. அவர்களுக்கும் பாபாவின் செய்தி கிடைத்துவிட்டது. நீங்கள் திருப்தியாக இருந்தால் நீங்கள் அந்த சேவைக்கு செய்த செலவெல்லாம் பயனுள்ளதாக ஆகிவிடும். சில நேரத்தில் இவ்வளோ நம்ம செலவு பண்ணி சேவை செய்கிறோம், ஆனால் அதுக்கு ரிசல்ட்டு கிடைக்கலையே அப்படின்ற மனச்சோர்வு வரும். அந்த அர்த்தத்தில் பாபா சொல்கிறார். அதாவது நீங்கள் ஸ்ரீமத் படி சேவை செய்தீங்க, காரியங்கள் செய்தீங்க, ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தீங்க. அதனால் ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொள்வது கூட வெற்றியாளர் ஆவது என்று அர்த்தம். ஸ்லோகன். சக்தியற்ற ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுத்தீர்கள் என்றால் அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஓம் சாந்தி.